ஆக்சுவலாக இதோட லைஃப் என்னவா இருக்கும் சார்? லைஃப் ஒரு 15 இயர்ஸ் 10 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு லைஃப். 10 to 15 இயர்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இப்போலாம் பாத்தீங்கன்னா எல்லாரும் இந்த பிளைவுட்டுக்கு அலுமினியத்துக்கு அதுக்கு போறதுக்கு பதிலாக இதுக்கே வந்துடுறாங்க. ஏன்னா அது ரொம்ப காஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆகுதுல்ல. யூசேஜ் எல்லாமே ஒரே மாதிரி, காஸ்ட் மட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகுறதுனால இதுக்கே எல்லாம் வந்துடுறாங்க. இவங்க டைரக்டா சைட் விசிட் வந்து உங்களுக்கு மெஷர் பண்ணி உங்களுக்கு கொட்டேஷன் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. சார் கண்டிப்பா பண்ணி தரலாம் சார். எங்கனால எவ்வளவு பெஸ்டா பண்ண முடியும் அவ்வளவு பெஸ்டா பண்ணிடலாம். பாருங்க, நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ரேட்ல பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம் சொத்து பத்து சேனல் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னு பார்த்தா இன்டீரியர்ஸ் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ ஒரு வீட்டில் இன்டீரியர் பண்ணியிருக்காங்க. அதை பண்ணியிருக்கிற கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா டோர்லேண்ட் அப்படின்ற ஒரு இன்டீரியர் கம்பெனி தான் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு ஒரு நார்மல் இன்டீரியர்னால் உங்களுக்கு வுட்டில் பண்ணுவாங்க, இல்லை வேறு ஏதாவது கம்ப்ரஸ்ட் வுட்டில் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க. இவங்க வந்து வித்தியாசமாக யூபிவிசியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்டீரியர் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பட்ஜெட் இன்டீரியர். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா லாங் லைஃப் கொடுக்கக்கூடிய இன்டீரியர். இவங்க சொல்கிறதே வந்து பார்த்திங்கன்னா 10 to 15 இயர்ஸ் வந்து சொல்கிறாங்க. பட் இதே வந்து கம்ப்ரஸ் வுட்லேயோ வேறு ஏதோ பண்ணும்போது வேறு ஏதாவது ரீசன்கள்னால அது லைஃப் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் இது ஒரு எக்ஸ்டெண்டட் லைஃப் கொடுக்கக்கூடிய ஒரு இன்டீரியர் அப்படின்னு சொல்கிறாங்க யூபிவிசியை. ஸோ அது என்ன, எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இவங்களை பற்றின முழு விவரங்கள் வீடியோ அட்ரஸில் தெரியணுன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இவங்க லொக்கேட் ஆகிருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையம் ரோடு பூ மார்க்கெட்டில் இவங்களோட டோர்லேண்டோட கடை வந்து பார்த்திங்கன்னா கிராஸ்கட் சிக்னலுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம முழுசாக இவங்க என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைவாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரைட்டுங்களா? இவங்க ஒரு 3 bedroom ஹவுஸில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஒரு டிவி யூனிட் பண்ணியிருக்காங்க, மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க, பர்கோலா பண்ணியிருக்காங்க, பூஜா ரூம் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வார்ட்ரோப் பண்ணியிருக்காங்க, லாஃப்ட்ஸ் க்ளோஸ் பண்ணி டோர்ஸ் போட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு நான் ஃபுல்லாக காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போது நம்ம இந்த டிவி யூனிட்டை பார்ப்போம். இந்த டிவி யூனிட் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கர்வ் பேஸில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபுல்லாகவே ஃப்ளூட்டட் பேனலில் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ப்ரௌன் பேஸில் கவர் பண்ணி ஒரு 3 color கான்செப்டில் வந்து பார்த்து பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து லைட்டாக எலிவேட் பண்ணியிருக்காங்க. எலிவேட் பண்ணி அதில் வந்து ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிவிக்கு வந்து கொஞ்சம் வெளியில் ப்ரொஜெக்ட் பண்ணி அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்இடி லைட்ஸ் பார்க்கவே அழகாக இருக்குது. அது இல்லாமல் கொஞ்சம் ப்ரொஜெக்ட் பண்ணி அதில் வந்து பாக்ஸஸ் கொடுத்துருக்காங்க வித்தவுட் எனி சப்போர்ட். கீழே எந்த சப்போர்ட்டுமே இல்லை. அது அந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 ட்ரே பிரிச்சுருக்காங்க வித் கிளாஸோட. எதுக்குன்னு கேட்டால் இந்த ஆம்பிளிஃபயர், ஹோம் தியேட்டரோட ரிசீவர்ஸ் எல்லாம் வைக்கும்போது உங்களுக்கு ரிமோட் யூஸ் பண்ணால் அக்சஸ் பண்ணுறதுக்காக கிளாஸ் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு பாக்ஸ் யூட்டிலிட்டி ஏரியா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களோட தேவையான மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி விட்டு அப்படியே நிற்கிது. ஸோ இந்த இது யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் எப்படி வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இது ஒரு எல் டைப்பில் ஒரு கார்னர் கான்செப்ட் அழகாக பண்ணியிருக்காங்க. ரைட்டுங்களா? இந்த கார்னரே அவங்க வேஸ்ட் பண்ணல. இந்த இடம் பாருங்கள், கண்ணாடி வச்சுருக்காங்க. நீங்கள் கண்ணாடி மட்டும் வைக்காமல் இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு 3 செல்ஃப் கொடுத்துருக்காங்க, ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாதிரி. எவ்வளோ நல்லா இருக்குது, பார்க்கவே அழகாக இருக்குது இல்லைங்களா? அழகாக ஏரியாவை நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் அப்படியே அந்த எலிவேஷன் அப்படியே கன்டினியூ ஆகுது. அதுக்கப்புறம் இந்த ஏரியாவை பாருங்கள், அழகாக கர்வ் டைப்பில் 4 ரேக்கா, 1 2 3 4, ஒன்றுக்கு மட்டும் டோர் கொடுத்துருக்காங்க. அழகாக அது கர்வ் டைப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் எனக்கே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்குது. கர்வ் கான்செப்ட் இந்த யூனிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கர்வ் கான்செப்ட். எதுக்காகனா இந்த இடம் வந்து அவங்க யூட்டிலிட்டி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏரியா வந்து நிறையா கிடைக்குன்ற ஒரே ரீசனுக்காக வந்து பார்த்திங்கன்னா இது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அவங்க பண்ணியிருக்காங்க. ரைட்டுங்களா? இந்த லைட் செட்டப்பே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு, பார்க்கவே கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது. லைட்ஸ் வந்து டிவிக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகாக எல்இடிலையும் செட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இன்னொரு அழகான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா
கரெக்டாக இந்த டோர் பேனல் அழகாக பண்ணியிருக்காங்க. ஆர்ச் டைப்பில் வந்து இதே ஃப்ளோட்டட் பேனலை யூஸ் பண்ணி இவங்க வந்து பார்த்திங்கன்னா அழகாக இந்த ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நார்மல் டேஸில் இப்படி நம்ம எங்கே போனாலும் இப்படி தொட்டுட்டு வருவோம், வரும்போது கொஞ்சம் இது அழுக்காகும். அந்த மாதிரி எல்லாம் ஆகாமல் அழகாக அது வந்து இதே பேனலில் அழகாக கவர் பண்ணி ஒரு ஸ்பாட் லைட்டும் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நம்ம ஏதாவது இப்படி தொட்டுட்டு வந்தாலுமே நீங்கள் தொடச்சிங்கன்னா போதும், க்ளீனிங் வந்து ரொம்ப ஈஸி. தண்ணி தொட்டு தொடச்சாலே போதும், ஈஸியாக வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த யூபிவிசி மெட்டீரியலில், ரைட்டுங்களா? ஸோ இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நாங்கள் உங்களுக்கு பண்ணித்தரோம். இப்போ இந்த கஸ்டமர் இவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க, எனக்கு ஏரியா வரணும், அது அவங்களே ஐடியா பண்ணி கர்வ் பண்ணி யூட்டிலிட்டி ஈஸியாக பண்ணுற மாதிரி அவங்க வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணக்கூடியவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா டோர்லேண்ட் இன்டீரியர்ஸ், சரிங்களா? கான்டாக்ட் நம்பர் வந்து கீழே ஸ்கோரிங்கில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து பாருங்கள், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் உங்கள் நம்பர் கொடுக்குறேன், சரிங்களா? அடுத்து பூஜா. இப்போ வந்து எல்லா ஒர்க்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதனால் ஃபுல் ஃபினிஷ் ஆகலை. ஸோ ஒர்க் இஸ் கோயிங் ஆன், இப்போ தான் போயிட்டே இருக்குது, ரைட்டுங்களா? இது ஒரு ஒரு உள்ளுக்குள்ளே பூஜா வைக்கிறதுக்காக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போதே அவங்க உள்ளுக்குள்ளே தள்ளின மாதிரி ஒரு ரூம் ஸ்பேஸில் கொடுத்துருக்காங்க. அதை இவங்க வந்து கவர் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா அதை வந்து கீழே 2 டோரு, பூஜா ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு விநாயகர் படத்தை வந்து பார்த்திங்கன்னா 2 டோராக கொடுத்துருக்காங்க. அதே யூபிவிசி மெட்டீரியல்லையே லேசர் கட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணியிருக்காங்க, ரைட்டுங்களா? இது ஒரு இரும்பை கட் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஒரு அலுமினியம் கட் பண்ணுவாங்க. பட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா யூபிவிசி மெட்டீரியலே வந்து பார்த்திங்கன்னா லேசரில் கட் பண்ணி விநாயகர் மாதிரி போஸ்ட் வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் பெல் கான்செப்டில் வந்து பார்த்திங்கன்னா இதை பண்ணி கொடுத்துருக்காங்க. இனி வந்து இதை டோர் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இது இல்லாமல் வேலையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க யூட்டிலிட்டி ஏரியா வந்து நீங்கள் வேணுங்க கஸ்டமருக்கு தேவைங்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க, ரைட்டுங்களா? ஸோ இது வந்து ஒரு பூஜா கான்செப்ட்டு. இதில் என்ன முக்கியமான ஒரு விஷயம்னா, இப்போ வந்து படையெல்லாம் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் இல்லை வேறு ஏதாவது பிரசாரமோ இல்லை வேறு ஏதாவது வச்சு இது பண்ணணுன்னா நீங்கள் இந்த ஏரியாவை வந்து படையல் ட்ரேவாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்டுங்களா? இல்லை உங்களுக்கு ஸ்டோரேஜாகவும் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பர்கோலா. இந்த பர்கோலா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாலுக்கே வந்து அழகாக இருக்குது, ரைட்டுங்களா? ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் தான், ஆனால் அழகாக அவங்க வந்து 3 கலர் கான்செப்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பண்ணியிருக்காங்க. கலர் காம்பினேஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க, ரைட்டுங்களா? ஒரு 3 பாக்ஸ் கொடுத்து ஒரு 2 லைனில் ஒயிட்டில் கொடுத்து அழகாக பண்ணியிருக்காங்க. இது என்னன்னா அவங்க வெறும் பர்கோலா மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸாகவும் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 டோர், நீங்கள் ஏதாவது கிச்சன்லேருந்து வந்து கட்லரியாவோ இல்லைன்னா டைனிங்க்கு தேவைங்கிற ஏதாவது விஷயங்களை வந்து நீங்கள் இதில் வச்சுக்கிறதுனா நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் இந்த பூத்தொட்டி, ஃபோட்டோஸு, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த பர்கோலா பாக்ஸில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அழகாக நீங்கள் இது யூபிவிசி தான் அப்படிங்கிறது தெரியாத மாதிரி அவங்க வந்து அழகாக பண்ணியிருக்காங்க. இப்போது நம்ம மாடுலர் கிச்சன் பார்க்கலாம். கிச்சன் தான் ஒரு வீட்டுக்கு முக்கியமான ஒரு விஷயம். அந்த மாடுலர் கிச்சன் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த மாடுலர் கிச்சனில் தேவையான விஷயங்கள்னு பார்த்திங்கன்னா, கீழே கிச்சன் டாப்புக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, டோர்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நல்லா க்ளீன் பண்ணுறக்கோ இல்லை வேறு ஏதாவது யூஸ் ஆகிற மாதிரி ஓப்பனாகவே விட்டுருக்காங்க. இல்லைன்னா டஸ்ட்பின் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கட்லரிஸ்லாம் வைக்க யூஸ் பண்ணுறதுக்கு வெசல்ஸு இதெல்லாம் வந்து வைக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் டோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ரைட்டுங்களா? இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு துருப்பிடிக்குங்கிற ஒரு இது கிடையாது. 302 அப்படிங்கிற ஃபுட் கிரேடு மெட்டீரியலில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க போட்டிருக்காங்க, ரைட்டுங்களா? ஸோ அதுக்கப்புறம் இது ஒரு குடமோ அந்த மாதிரி ஏதாவது பெரிய ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்காக இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்பேஸாக கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் ஒரு எல் டோருங்க, இது வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்காகனா சிலிண்டர்ஸ் வைக்கிறதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க, ரைட்டுங்களா? 2 சிலிண்டர் இருக்கும் ஒரு வீட்டில், அந்த 2 சிலிண்டர் ஸ்பேஸ் பண்ணிக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல் டோர் கொடுத்துருக்காங்க.
ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு யூட்டிலிட்டி ஏரியா, எதையுமே வந்து செப்பரேட் பண்ணாமல் ஈஸியாக யூட்டிலைட் பண்ணுற மாதிரி இவங்க கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 அடிக்கு ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஓப்பன் ஸ்டோரேஜ், ஒரு க்ளோஸ்டு ஸ்டோரேஜ். இது வந்து சின்ன சின்ன பொருள்கள் டக்குன்னு தேவைங்கிற பொருளை வச்சுக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒரு க்ளோஸ்டு 2 பார்ட்டிஷனில் பண்ணியிருக்காங்க, ரைட்டுங்களா. ஸோ இதுக்கு ஒரு கிளாஸ் டிசைன் கொடுத்து கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ கிச்சன் அழகாக ஒரு சின்ன ஸ்பேஸ் 10க்கு 10 ஏரியாவை அழகாக வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் பண்ணி ஒரு அழகான மாடுலர் கிச்சனை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. வாங்க மேலே அடுத்து பெட்ரூம்ஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இதில் வந்து இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூம், இது சின்ன பெட்ரூம். இது முதல்ல இருக்கக்கூடிய லாஃப்ட். இந்த லாஃப்டை வந்து அழகாக 2 கலர் கான்செப்டில் அவங்க வந்து டோர்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. டபுள் கலர் கான்செப்டில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரூமுக்கு வந்து இது ஒன்று மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. வேறு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இது மேலே இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூம்னு பார்த்திங்கன்னா ஒர்க் இன் ப்ராக்ரஸ், இப்போ போயிட்டுருக்கு, வேலை போயிட்டுருக்கு. இனி இது டோர்ஸ்லாம் போடணும். இது எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீ அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக இங்கேயும் வந்து போடுறேன் நான். வாங்க அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இது வந்து பெரிய பெட்ரூம். இந்த பெரிய பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு வார்ட்ரோப் பண்ணியிருக்காங்க. 3 டோர்ஸ் ப்ளஸ் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கான்செப்ட்டு. அப்புறம் இவங்க பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஷூ ரேக். இந்த ஷூ ரேக் வந்து பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு சொல்யூஷனாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 செக்ஷனாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸை பிரித்து இவங்க வந்து ஒரு ஷூ ரேக் பண்ணியிருக்காங்க. ஒரு ஈபிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈபி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 2 டோராக கொடுத்துருக்காங்க. இதில் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈபி மீட்டருக்கு ஒரு செப்பரேட் டோரு. அதுக்கப்புறம் வந்து மோட்டார்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செப்பரேட் டோருங்கிற மாதிரி அவங்க வந்து இங்கே ஒரு ஈபி மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சொன்னீங்க, அவங்க அழகாக பண்ணி கொடுக்குறாங்க, ரைட்டுங்களா. வாங்க இப்போ நீங்கள் இது எல்லாமே உங்களுக்கு இந்த வீட்டில் இந்த ட்ரிபிள் பெட்ரூம் ஹவுஸில் என்னென்ன மாதிரி பண்ணியிருக்காங்க, என்னென்ன வேலை போயிட்டுருக்கு, இது வரைக்கும் எது முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு செப்பரேட் பார்ட்டு. இந்த வீடியோவுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண வீடியோ உங்களுக்கு 2வது வீடியோவாக நான் போடுறேன். ஸோ உங்களோட ஒர்க்கை எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். இவங்க வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணுறாங்க. மார்க்கெட்டில் எல்லாரோட பெஸ்ட்டான ரேட்டில் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்களுக்கு எந்த டவுட்டும் வேண்டாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கக்கூடிய நம்பர், ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணி அவங்கள கூப்பிட்டு ஒரு கொட்டேஷன் வாங்குங்க. அவங்க இது ஒரு நிமிஷம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நீங்கள்? நல்லா இருக்கேன் சார். உங்களோட கடைக்கு எதுக்கு வந்திருக்கோம்னா, எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டீரியரில் யூபிவிசியில் என்ன மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கணும், அதை காட்டணுங்கிறக்காக தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களை தேடி வந்திருக்கோம். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் உங்களை கேட்டுக்கலான்னு இருக்கேன். இப்போ கடை பேர் சார்? நம்ம கடை பேர் டோர்லேண்ட் அண்ட் இன்டீரியர்ஸ். நம்ம யூபிசி மெட்டீரியலில் பண்ணுறோம். இப்போ லைஃப் என்னவா இருக்கும் சார்? லைஃப் ஒரு 15 இயர்ஸ் 10 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு. லைஃப் 10 to 15 இயர்ஸ் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு நல்ல விஷயம். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், அவங்க இவ்வளோ சொல்லிட்டாங்க. இது வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதாவது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மெயின்டைன் பண்ணுறது. இப்போ ஒரு அழுக்கானா ஈஸியாக தொடச்சிடலாம், தண்ணி வச்சு தொடச்சிடலாம். இல்லை நீங்கள் என்னென்னலாம் பண்ணுமோ எப்பவுமே பாலிஷாக வச்சுக்கலாம். பட் ஆனால் வுட்டோ கம்ப்ரஸ் வுட்டோ அப்படி இருக்காது, ரைட்டுங்களா. ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது கரெக்டாக சார்? நான் சொல்கிறேன் கரெக்ட் தான் சார், கரெக்ட் தான். இந்த கருப்பாமூச்சி சோலை எதுவுமே இருக்காது. உங்களுக்கு ஒரு சின்ன கேப் கூட இந்த இதில் வராது. இதில் வுட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்டிஎஃப்ல போட்டீங்கன்னா 700 அந்த ரேஞ்சுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட். அதை விட உங்களுக்கு பெஸ்ட்டாக இந்த யூசேஜ் இருக்கும். இதுல மெயின்டைன் 100%, அதாவது 50% கம்மியாவே வருது ரேட் இல்லீங்களா? கம்மியா வரும். 300 பிளஸ்ங்கிறது வந்து உங்களுக்கு 700 எங்க 300 எங்க ஒரு 100% அவங்க நீங்க சேவ் பண்ண மாதிரி இருக்கும். இது 300 பிளஸ்ங் போது உங்களுக்கு லைஃபும் அதிகம், மெயின்டெனன்ஸும் ஈஸி. உங்களுக்கு உங்க வீட்டுல வந்து லேடிஸ் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. இந்த மாதிரி பிவிசி இன்டீரியர் பண்ணும்போது உங்களுக்கும் தலைவலி இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் வந்து இந்த யூபிவிசி விஷயம். கிச்சன்ல வந்து இந்த அழுக்கு படுறது அந்த எந்த தொலையும் இருக்காது. அந்த அழுக்கு பட்டாலும் சும்மா நம்ம கை வச்சு எடுத்தாலே போயிடும், க்ளீன் பண்ணாலே போயிடும். அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்கும்.
ஓகே. அதனால அது பெஸ்டா இருக்கும், லேடிஸ்க்கு கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். ஸோ ஈஸி மெயின்டெனன்ஸ், ப்ரைஸிங் கம்மி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் அதிகம். லைஃப் ஸோ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பாசிட்டிவ் விஷயங்கள் அதிகமாக இருக்கு இப்போ. ஓகேவா? அப்புறம் எங்க சப்ஸ்கிரைபர் வந்து உங்களை தேடி வருவாங்க. அப்படி வரணும்னா என்ன மாதிரி லொகேஷனுக்கு வரணும் அப்படின்றது கரெக்டாக சொல்லிடுங்க சார். கூகுள் மேப்ல வந்து டோர்லேண்ட் அண்ட் இன்டீரியர்ஸ் போட்டாலே வந்துரும், எக்ஸாக்ட் லொகேஷன் காமிச்சிரும். ஓகே. அப்புறம் ஐகான் ட்ரேடர்ஸ் போட்டாலும் வந்துரும். ஐகான் ட்ரேடர்ஸ் நம்ம ஹோல்சேல்ல பண்ணிருக்கோம், அதான் நம்ம ஓன் பிராண்டே, அது ஹோல்சேல் பண்ணிருக்கோம். அது போட்டாலும் வந்துரும். ஐகான் ட்ரேடர்ஸ் இல்லாட்டினா டோர்லேண்ட் அண்ட் இன்டீரியர்ஸ். அது இல்லாம அவங்க டைரக்டா வரணும்னா கிராஸ்கட், அதாவது மேட்டுப்பாளையம் பூ மார்க்கெட் இருக்கு இல்லைங்களா, பூ மார்க்கெட்டுக்கு அடுத்த சிக்னல் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஸ்கட். அந்த கிராஸ்கட்டுக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ராமர் கோயில் இருக்கும். கிராஸ்கட் யூட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ராமர் கோயில் இருக்கும். அதுல இருந்து 3வது சற்று நம்ம டோர்லேண்ட் அண்ட் இன்டீரியர் 3வது கடை தான் வந்து பார்த்தீங்கன்னா டோர்லேண்ட். ஓகேங்களா? எனி டவுட் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து நம்பர் கொடுக்குறேன், ஸ்க்ரீன்லேயும் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இல்லை டைரக்ட் விசிட் பண்ணி உங்கள்கிட்ட கொட்டேஷன் வாங்கிக்கலாம். இவங்க டைரெக்டாக சைட் விசிட் வந்து உங்களுக்கு மெஷர் பண்ணி உங்களுக்கு கொட்டேஷன் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ இன்னொரு அப்ளிகேஷன் உங்கள்கிட்ட வைக்கிற என்னன்னா, எங்கள் சப்ஸ்கிரைபர் டைரெக்டாக உங்கள்கிட்ட வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணி கொடுப்பீங்க? சார் கண்டிப்பாக பண்ணி தரலாம் சார். எங்கனால எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியும் அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணிடலாம். பாருங்க, நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ரேட்ல பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரும் வாங்க, வந்து கொட்டேஷன் வாங்குங்க. கொட்டேஷன் வாங்குறதுக்குனாலே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் வெளியில எப்படி இருக்கும், இங்க இவங்க என்ன பண்றாங்கிற வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? ஓகே நண்பர்களே, இது ஒரு உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம லைவா நீங்க வந்து பார்த்துக்கிட்டே இருந்திருப்பீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க மாட்டீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ, பாய் பாய்.